என் காதலி நான் அவளுக்காக வீட்டை சுத்தம் செய்ததற்காக கடும் கோபத்தில் இருக்கிறாள். ஒரு வார வேலை பயணத்தை முடித்துவிட்டு திரும்பியபோது வீடு ஒரு போர்க்களம் போல கிடந்தது. பாத்திரங்கள் மலை போல் குவிந்திருந்தன. மேசைகள் எல்லாம் கலைந்து கிடந்தன. போர்வைகள் அங்கேயும் இங்கேயும் சிதறி கிடந்தன. இந்த வார இறுதியில் வீட்டை முழுமையாக சுத்தம் செய்ய திட்டமிட்டிருப்பதாக என் காதலி சொல்லியிருந்தாள். நான் அவளுக்கு உதவ நினைத்தேன். காலை 6 மணிக்கே எழுந்து மளிகை கடைக்குச் சென்று அவளுடைய பிறந்த நாள் பரிசாக அனைத்தையும் நானே வாங்கினேன். காலை முழுவதும் பிரிட்ஜையும் மேசைகளையும் தேய்த்து சுத்தம் செய்தேன். பிறகு அவள் எழுந்தாள். நன்றி சொல்வதற்கு பதிலாக அவள் கத்தத் தொடங்கினாள். இந்த வார இறுதி நாட்களுக்கான என் திட்டத்தை நீ அழித்து விட்டாய் என்று அவள் சொன்னாள். எனக்கு குழப்பமாக இருந்தது. இருந்தாலும் சமையலறையையும் குளியலறையையும் சுத்தம் செய்து முடித்தேன். நான் அவளை பார்த்தபோது அவள் சோபாவில் சுருண்டு படுத்துக்கொண்டு அழுது கொண்டிருந்தாள். அவள் ஏன் கோபமாக இருக்கிறாள் என்றால், நான் அவளுடைய கால அட்டவணையை கெடுத்து விட்டேனாம். நான் சுத்தம் செய்ததால் அவள் மன அழுத்தத்திற்கு ஆளாகியிருக்கிறாளாம். நான் சத்தமாக சுத்தம் செய்ததால் பூனைகள் பயந்துவிட்டதாம். மேலும் நான் மேசைகளை தவறான முறையில் சுத்தம் செய்தேனாம். நான் இனி எதுவுமே செய்ய வேண்டாம் என்று விரும்புகிறாயா என்று கேட்டேன். அதற்கு அவள் வழக்கமான எனக்கே தெரியவில்லை என்ற பதிலை கொடுத்தாள். இப்போது அவளுடைய உத்தரவின்படி பூனைகளுடன் நான் படுக்கை அறையில் முடங்கி கிடக்கிறேன். வாடகையும் மின்சார கட்டணமும் அனைத்தையும் நானே செலுத்துகிறேன். ஆனால் வீட்டு வேலைகளை செய்ததற்காக நான் இப்போது வில்லனாக மாறிவிட்டேன். இதில் நான் தான் தவறானவனா?